ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்கின்னை மின்ன வைக்கக்கூடிய தேங்காய் பால் சீக்ரெட் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டெப்லையும் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய 4 ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த 4 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணோம்னா வாரம் ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின் அப்படியே மின்னு செம்ம கிளாஸியாக செம்ம ஷைனிங்காக இருக்கும். மை ஃபேவரட் 4 ஸ்டெப்ஸ் இது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த பால் அப்போ தான் நல்ல ஒரு க்ளோவாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட சீக்ரெட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த தேங்காய் பாலை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் ரா மில்க் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட நல்லா கெட்டியான தயிர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இது 3ஐயும் நல்லா பீட் பண்ணுற மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீம் கிடைக்கும். சூப்பராக ஒரு க்ளோவாக இருக்க மாதிரியான ஒரு க்ரீம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இது நம்ம ஸ்கின்னோட செட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இதை 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நம்ம ஸ்கின்ல செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நல்ல வார்ம் வாட்டரில் ஒரு சாஃப்டான டவலை டிப் பண்ணி நல்லா ஊற்றி எடுத்திங்கன்னா போஸ்லாம் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு இன்னும் நல்ல க்ளோ கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதே மாதிரி பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் செகண்ட் ஸ்டெப், தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, நம்ம பால் எடுத்து அந்த பேலன்ஸ் நம்ம வடிகட்டி வச்சுருப்போம்ல, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் துருவல் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட முல்தானி மெட்டி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு இந்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சூப்பராக நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அருமையான ஸ்கின் ஒயிட்னிங் ஸ்க்ரப்னு கூட சொல்லலாம். நம்ம ஸ்கின்னில் உள்ள போஸ்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு க்ளோ இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களோட ஸ்கின்னில் நல்லா சாஃப்டாக ஜென்டிலாக ஸ்க்ரப்பிங் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறமா இதை ஒரு பேக் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட சீக்ரெட் 3rd ஸ்டெப்பு, அதுக்கு நான் ஆட் பண்ணுறது கோகோ பவுடர். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நம்மளுக்கு தண்ணியாக வரக்கூடாது, க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும். ஸோ அதுக்கப்புறமா தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சமாக ட்ராப்பாக தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடித்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக சாஃப்டாக ஒரு சூப்பரான ஒரு க்ளோ மசாஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு ஃபேஸில் ஃபஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பரான ஸ்மெல் இருக்கும். இது தேங்காய் பால் வித்து கோகோ பவுடர் செம்ம க்ளோவாக கிளாஸியாக இருக்கும். இது உங்களோட ஸ்கின் எப்போல்லாம் ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைம்லலாம் இது ஒரு பேக் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். நல்ல மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சீக்ரெட் 4th ஸ்டெப் வந்துட்டோம். அதுக்கு நான் ஆட் பண்ணுறது 1 ஸ்பூன் பாசிப்பயிறு மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் ஸ்கின் ஒயிட்னிங் நல்ல ஒரு பிரைட்னிங் இருக்கணுங்கிறதுக்காக பீட்ரூட் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதில் தேங்காய் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் எப்போதுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணால் பேக் பவுடறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் பீட்ரூட் ஜூஸ் நம்மளுக்கு கெடாது. பார்த்திங்களா, நல்ல ஒரு க்ரீமியாக அது மாதிரி இந்த பேக் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும். ஃபேஸில் நல்லா ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த 4 ஸ்டெப்பும் நம்ம முடிச்சதுக்கப்புறமா ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும், கிளாஸியாக இருக்கும். ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி டைட்டனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டுமே பண்ணாலே போதும். வாரம் ஃபுல்லாகவே நம்மளோட ஸ்கின் அவ்வளோ கிளாஸியாக செம்ம க்ளோவாக இருக்கும். பார்த்துட்டு அப்படியே விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய். தேங்க்யூ.